நண்பர்களே, முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸில் அது கொஸ்டின் ஆன்சர். மம்ப்ஸ் எனப்படும் வைரஸ் மூலம் பரவும் நோய் எதுனா பொண்ணுக்கு வீங்கி. கர்நாடக மாநில முதல் மந்திரி சித்தராமையா எத்தனாவது முறையாக மாநில பட்ஜெட்டை தாக்கல் செய்தானா? 17 முறை. தமிழக பொறுப்பு கவர்னராக ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவியேற்றார். மேற்கு வங்க கவர்னராக RN ரவி பதவியேற்றார். பொருந்தாத இணையை கண்டறிக. அஸ்ஸாம் 126. இப்போ தேர்தல் நடக்குதுங்க, அது சம்மந்தமாக தான். சட்டமன்ற தொகுதிகள் அஸ்ஸாம் 126, கேரளம் 140, புதுச்சேரி 30, மேற்கு வங்காளம் தப்பாக கொடுத்துருக்காங்க 294. நண்பர்களே, கீழ்கணவற்றில் கவிதா கிருஷ்ணமூர்த்தி எதனுடன் தொடர்புடையவர்னா பாட்டு. பொருந்தாத இணை கண்டறிக. நாடுகள் தலைநகரங்கள் கொடுத்துருக்காங்க. இஸ்ரேல் ஜெருசலேம், ஈரான் டெஹ்ரான், ஐக்கிய அரபு அமீரகம் அபுதாபி, ஓமன் அப்படின்னா கத்தார். இந்தியாவின் முதல் முறையாக ரிங் மெட்ரோ ரயில் பாதை எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ரிங் மெட்ரோ இந்தியாவில் புதுடெல்லி. கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் பராமரிப்பு பொருட்கள் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1980. இதே வெறும் அத்தியாவசிய பொருட்கள் பராமரிப்பு சட்டம் அப்படின்னா 55. கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம்னா 80, 1980. தமிழக அரசு சார்பில் சிறந்த பள்ளிகளை தேர்வு செய்து அந்த பள்ளிகளுக்கு வழங்கப்படும் விருது பேராசிரியர் அன்பழகன் விருது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது யார் கொடுப்பாங்கன்னா சிறந்த ஆசிரியரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. கீழ்கண்டவற்றில் செல்லாங் சூயஸ் மேக்ஸ் என்பது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா ஒரு எண்ணெய் கப்பல். ஷெல்லாங் சூயஸ் மேக்ஸ் எண்ணெய் கப்பல். இந்தியாவிலேயே முதல் முறையாக நுண்பாசி அடிப்படையில் பியூர் ஏர் கோபுரம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னா புதுடெல்லி. கர்நாடகாவில் உள்ள கைகா அணுமின் நிலையத்தின் அலகுகள் 3 மற்றும் 4 செயல்பாடுகளை கவனிக்கும் முதல் பெண் கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா RM நாச்சம்மை. ஹார்முஸ் ஜலசந்தி வடக்கு திசையில் ஈரான் மற்றும் தெற்கு திசையில் ஓமான் ஆகிய இரு நாடுகளுக்கு இடையே அமைந்துள்ளது. உலகின் கச்சா எண்ணெய் போக்குவரத்து சுமார் 20% முதல் 25% வரை இந்த ஜலசந்தி வழியாக செல்கிறது. 1, 2 சரி நண்பர்களே. பொருந்தாத இணையை கண்டறியிருக்காங்க. மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம் மார்ச் 10. வனவிலங்கு தினம் மார்ச் 3. உலக காடுகள் தினம் மார்ச் 21. உலக காசநோய் தினம் மார்ச் 24. நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2014. இது ஒரு பாலிட்டி கொஸ்டின் நண்பர்களே, தேர்தல் சம்பந்தமாக. பின்வருவனவற்றில் எது UPI செயலி அல்ல அப்படின்னா UPI. ஓகேங்களா? ஜிபே, பேடிஎம், PHIM எல்லாமே காசு அனுப்பி இது பண்ணலாம். ஜூம் மட்டும் கிடையாது நண்பர்களே. பொருந்தாத இணையை கண்டறிய. நீர்மின் நிலையம் பாபநாசம், அணுமின் நிலையம் கல்பாக்கம். ஓகேங்களா? அணுமின் நிலையம் கல்பாக்கம். அனல் மின் நிலையம் உடன்குடி. காற்றாலைகள் அப்படின்னா ஆரல்வாய் மொழி. இந்தியாவில் தங்கம் அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் கர்நாடகா. இது ஒரு எக்கனாமிக் கொஸ்டின் நண்பர்களே. எக்கனாமிக் ஜியாகிரஃபியில் வரும். எங்கே அதிகமாக தங்கம் விளையுதுன்னா கர்நாடகா. லமிட்டியே பயிற்சி என்பது இந்தியா மற்றும் சிசல்ஸ் பாதுகாப்பு படைகளுக்கு இடையே நடைபெறும் ஒரு கூட்டு இராணுவ பயிற்சியாகும். லமிட்டியே என்பதற்கு கிரியோல் மொழியில் நட்பு என்று பெயர். லமிட்டியன கிரியோல் மொழியில் தான் நட்பு என்று பொருள். ப்ரொஜெக்ட் கங்கா என்ற திட்டத்தை தொடங்கிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். கங்கை அது அங்கே உத்தரப்பிரதேசம் அந்த சைடு தானே பாயுது. அதனால் ப்ரொஜெக்ட் கங்கா அப்படின்னா நம்மளுக்கு உத்தரப்பிரதேசம் இருக்கான். இதே ஆந்திரா, மத்திய பிரதேஷ், தமிழ்நாடு இது தென் இந்தியா. இது வட இந்தியா நண்பர்களே. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்